Hello students, welcome you all to the video lecture on chapter number 5 squares and square roots, exercise 5.2 problem number 1. Question பாத்தீங்கன்னா find the square of the following numbers. So ஒவ்வொரு நம்பர்ஸும் கொடுத்திருக்காங்க, அதோட square find out பண்ணணும். Okay, so generally நம்ம வந்து actual multiplication method படி 32 square எப்படி எழுதலாம், 32 into 32, right? So அப்புறம் இந்த ரெண்டு நம்பரை generally multiply பண்ணும். Okay, so இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி general multiplication பண்ணாம நம்ம 32 first sum of two numbers எழுத போறோம். ஓகே, சோ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா எனக்கு 32 வரணும். ஓகே, சோ அதை எப்படி எழுத போறோம் அப்படின்னா யூனிட் டிஜிட் பிளேஸ் நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க, அதாவது ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை எப்படி எழுதலாம், 2. ஓகே, சோ 2 கூட எதை ஆட் பண்ணா 32 வரும், 30 plus 2 தான் வந்து 32. சோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறோம். சோ அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பவுமே நம்மளுக்கு அப்டேன் ஆகுற நம்பர் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 43 இருக்குன்னா நான் இதை எப்படி எழுதலாம், யூனிட் டிஜிட் பிளேஸ் மட்டும் தனியா எழுதிக்கணும் 3. ஓகே, சோ மீதி என்ன இருக்கு 40. சோ 40 plus 3 அப்படின்னு எழுதலாம். ஓகே, சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் ஃபர்ஸ்ட் எழுதணும். எழுதிட்டு அதோட ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 32. ஓகே, இதோட ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சோ முதல்ல 32 நான் எப்படி எழுதலாம், 30 plus 2. ஓகே, யூனிட் டிஜிட் வந்து 2, so 2 plus 30 தான் 32. இந்த மாதிரி எழுதிக்கலாம், the whole square. ஓகே, so இப்போ இத 30 plus 2 the whole square நான் எப்படி எழுதலாம், 30 plus 2 into 30 plus 2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, so once அதை எழுதினதுக்கு அப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் டேர்ம்ஸ். ஓகே, so 30 into 30 plus 30 into 2, அதே மாதிரி 2 into 30, 2 into 2. ஓகே, so இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். 30 into 30 first, கரெக்டா? so 30 into 30 plus 30 into 2 plus 2 into 30 plus 2 into 2. ஓகே, so இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் 30 ஆல இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம், அதே மாதிரி 2 ஆல இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். எல்லா நம்பர்ஸையும் எழுதிட்டு ஆட் பண்ணிக்கிறோம், கரெக்டா? சோ இப்போ 3 3s are 9, இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 இருக்கு, அப்ப 900. 3 2s are 6, அப்புறம் இங்க ஒரு 0. 2 3s are 6, அப்புறம் இங்க ஒரு 0. இந்த ரெண்டு நம்பரும் எப்பவுமே சேமா தான் வரும். 2 2s are 4. சோ 900 60 60 plus 4. Okay, 4 plus 0 4, 6 plus 6 12, 1 carry, 9 plus 1 10. Okay, so இப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் 32 ஸ்கொயர் என்னது 1024. Okay, so இப்போ ஃபர்ஸ்ட் 32 30 plus 2 எழுதிட்டு, ஓகே, so ஸ்கொயர் பண்றோம். ரெண்டு டேர்மா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு 30 ஆல ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 2 ஆல ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. so இந்த மெத்தட்ல ஃபைண்ட் அவுட் பண்றது ஒரு சொல்யூஷன். ஓகே, so இதே ப்ராப்ளம் நான் வேற ஒரு மெத்தட்லயும் போடலாம், அதாவது 30 plus 2 the whole square அப்படின்னு இருக்கிறதுனால இத நான் a plus b the whole square ஃபார்முலாலையும் நான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஓகே, so a plus b the whole square ஃபார்முலா என்ன, a square plus b square plus 2ab. ஓகே, so இப்போ இதே ப்ராப்ளம்க்கு ஆல்டர்னேட் மெத்தட்லயும் நீங்க வந்து சால்வ் பண்ணலாம் ப்ராப்ளமை. ஓகே, அதாவது யூசிங் த ஃபார்முலா மெத்தட். ஓகே, ஸோ இப்போ 32 ஸ்கொயரை நான் எப்படி எழுதலாம், 30 plus 2. ஓகே, த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், ரைட்? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணோம்னா எனக்கு ஏன்றதான் 30, பின்றதான் 2, கரெக்டா? ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா 30 ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ 30 into 2, b ஓட வேல்யூ 2. ஓகே, சோ இப்போ 30 ஸ்கொயர்னா 30 into 30. ஓகே, சோ இப்போ 3 3s are 9, அகைன் அங்கேயும் டபுள் 0. 2 ஸ்கொயர்னா 4, 2 into 2 4. 2 3s are 6, 6 2s are 12. ஓகே, அப்புறம் இங்க ஒரு 0 இருக்கு. இப்போ இந்த 3 டேர்ம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, 900 plus 4 plus 120. ஓகே, 4 plus 0 4, 2 plus 0 2, 9 plus 1 10. ஓகே, சோ ஃபைனல் ஆன்சர் வந்து 1024. ஓகே, சோ இங்கேயும் எனக்கு 32 ஸ்கொயர் என்னதான் வருது, 1024. அப்ப எய்தர் நீங்க இந்த மாதிரி ரெண்டு டேர்மா ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு மல்டிப்ளிகேஷனும் பண்ணியும் சால்வ் பண்ணலாம்,
அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டாவும் நீங்க வந்து a plus b the whole square formula அப்ளை பண்ணி இந்த மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ ப்ராப்ளமா வந்து ப்ரொசீட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா 35. ஓகே, ஸோ 35 ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. ஸோ 35 ஸ்கொயரை நான் எப்படி எழுதலாம்? யூனிட் டிஜிட் வந்து 5. ஸோ 30 plus 5 தான் வந்து 35. ஸோ இப்போ 30 plus 5 the whole square. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல சால்வ் பண்றேன். உங்களுக்கு செகண்ட் மெத்தட் ஈஸியா இருந்தா நீங்க அந்த மெத்தட்லயே சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ 30 plus 5 the whole square 30 plus 5 into 30 plus 5 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 30 into 30 மல்டிப்ளை பண்ணோம். அதே மாதிரி 30 into 5 மல்டிப்ளை பண்ணோம். கரெக்டா? ஸோ இப்போ 30 into 30 plus 30 into 5. அதே மாதிரி 5 into 30 5 into 5. ஓகே, so 5 into 30 5 into 5. So 3 3s are 9 00, 3 5s are 15 10, 5 3s are 15 10, 5 5s are 25. So எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க. 900 150 150, செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் சேமா இருக்கும். ஆன்சர் 25. 5 plus 0 5, 5 plus 5 10, 10 plus 2 12, 1 carry, 9 plus 1 10, 10 plus 2 12. So அப்ப 35 ஸ்கொயர் நான் எப்படி எழுதலாம்? 1225 1225. ஓகே, ஸோ இதே மாதிரி தேர்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. தேர்ட் ப்ராப்ளம் வந்து 86 the whole square. ஓகே, ஸோ அப்ப 86 the whole square நான் எப்படி எழுதலாம்? 80 plus 6. கரெக்டா? ஸோ யூனிட் டிஜிட் 6 அப்புறம் மீதி இருக்கட்டும் 80. ஸோ 80 plus 6 the whole square எழுதலாம். ஸோ அப்ப 80 plus 6 into 80 plus 6, 80 into 80, 80 into 6, அதே மாதிரி 6 into 80, 6 into 6. So 80 into 80 plus 80 into 6 plus 6 into 80 plus 6 into 6. 8 8s are 64, அப்புறம் இங்க 2 0 இருக்கு, டபுள் 0 வந்துரும். 8 6 are 48, இங்க ஒரு 0. 6 8s are 48, ஒரு 0. 6 6 are 36. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 6 4 00, 480 480 36. 6 plus 0 6, 8 plus 8 16, 16 plus 3 19, 1 carry, 4 3s are 12, 12 plus 1 13, 1 carry, 6 plus 1 7. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் வந்து 7396. 86 ஸ்கொயர் வந்து 7396. ஓகே, ஸோ இதே மாதிரி ஃபோர்த் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபோர்த் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 93 ஸ்கொயர். 93 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 90 plus 3 the whole square எழுதலாம். ஸோ 90 plus 3 into 90 plus 3. ஓகே, ஸோ which is equal to 90 into 90, 90 into 3, அதே மாதிரி 3 into 90, 3 into 9. ஸோ 90 into 90 plus 90 into 3 plus 3 into 90 plus 3 into 3. So 9 9s are 81, இங்க 2 0 இருக்கு, so double 0. 9 3s are 27, ஒரு 0. 3 9s are 27, ஒரு 0. 3 3s are 9. ஓகே, so எல்லா நம்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. 8100, 270 270, அப்புறம் ஒரு 9. So 9 plus 0 9, 7 plus 7 14, 1 carry, 2 plus 2 4, 4 plus 2 6, அப்புறம் இங்க ஒரு 8. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 8649. ஓகே, 93 ஸ்கொயர் வந்து 8649, 8649. ஸோ ஃபிஃப்த் ப்ராப்ளம் 71 ஸ்கொயர். ஸோ 71 ஸ்கொயர்னா யூனிட் டிஜிட் வந்து 1, 1 plus 70 தான் வந்து 71. அப்ப 70 plus 1 எழுதிக்கலாம், ரைட்? ஸோ 70 plus 1 the whole square, 70 plus 1 into 70 plus 1. So 70 into 70, அதே மாதிரி 70 into 1. Okay, 1 into 70, 1 into 1. So, இப்போ
70 into 70 plus 70 into 1 plus 1 into 70 plus 1 into 1. Okay, 7 7s are 49, 00, 70 into 1 70, 1 into 70 70, 1 into 1 1. So எல்லா நம்பரும் ஆட் பண்ணிக்கலாம். 4900 70 70 pro 1. 1 plus 0 1, 7 plus 7 14, 1 carry, 9 plus 1 10, 1 carry, 4 plus 1 5. Okay. So 71 square என்னது 5041. Okay. So இதான் நம்ம final answer for 5th problem. 6th problem 46 square. Okay, so 46 square எப்படி எழுதலாம்? 40 plus 6 the whole square னு எழுதலாம். So 40 plus 6 into 40 plus 6, 40 into 40, 40 into 6, 6 into 40, 6 into 6. So 40 into 40 plus 40 into 6 plus 6 into 40 plus 6 into 6. So 4 4s are 16, 00, 4 6 are 24 or 0, 6 4s are 24 or 0, 6 6 are 36. Okay, so 1600 plus 240 plus 240 plus 36. 6 plus 0, 6, 4 plus 4, 8, 8 plus 3, 11, 6 plus 1, 7, 7 plus 2, 9, 9 plus 2, 11, அப்புறம் carry 1 plus 1, 2. Okay, so 46 square வந்து 2116. Okay, so இதுதான் என்னோட final answer for 6th problem. Okay, so அப்ப ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்க வேல்யூல யூனிட் டிஜிட் மட்டும் செப்பரேட் பண்ணி அது கூட எந்த நம்பரை ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து கொடுத்திருக்க நம்பர் வரும்னு பார்த்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ப்ராப்பரா ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.